Hello students, 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர் கீ என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. இதில் உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆதி நீடல், காரிருள், அடி அகரம் ஐ ஆதன், பைங்கூழ், இனமிகள், பெருங்கொடை, முன் நின்ற மெய்த்திரிதல், செங்கதிர். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன், இரண்டும் சரி. கூற்று 8 தொகை நூல்களில் ஒன்றான 10 புறம் சார்ந்த நூல். காரணம் சேரமன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது இந்நூல். ஃபோர்த் ஒன், 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45, அதாவது ஃபோர்த் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 5, ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர். தேர்ட் ஆப்ஷன் இ. சிக்ஸ்த் ஒன், மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது டேஷ் நினை. இதுல மறதியால் கெட்டவர்களை நினை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். செவன்த் ஒன், கிளாசிக்கல் லாங்குவேஜ் கலை சொல் தருக. இதுல வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஆ செம்மொழி தான் ஆன்சர். அடுத்து எய்த் ஒன், பொருத்தமான இலக்கிய வடிவத்தை தேர்க. யானை டாக்டர், குறும் புதினம். இலக்கிய வடிவம் கரெக்டா இருக்கிறத கேட்குறாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ ஆன்சர். அடுத்து நைன்த் ஒன், நிழல் போல தொடர்ந்தால் இது எவ்வகை உவமை? வினை உவமை. அடுத்தது 10th ஒன், பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது, பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது டேஷ். பொருள்களின் துன்பம் அகலும், பற்றுகள் அகலும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். 11th ஒன், வெண் சுவை இலக்கண குறிப்பு தருக, ஃபோர்த் ஆப்ஷன் பண்பு தொகை. 12th ஒன், ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் மசான புபோகோ. 13th ஒன், கீழ்கண்ட புதிருக்கான விடையை தேர்க, ஃபோர்த் ஆப்ஷன் இதழ். பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே, இதழ். 14th ஒன், தவறான இணையை தேர்வு செய்க. அதாவது கரெக்டான பேர் இல்லாம ராங்கான பேர் என்னன்னு கேட்குறாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ மல்லி கூட்டல் இலை உயிர் மெய். சரிங்களா? யாருக்கெல்லாம் வந்து 14க்கு 14 கரெக்டாக வந்திருக்கு, யாருக்கெல்லாம் 13, 12, 10 நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பகுதி 2ல் பிரிவு 1ல் உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 3 கேட்டிருக்காங்க. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து, மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், மனோன்மணியம் நூறுகுறிப்பு வரைக, மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம். இந்த 4 கொஸ்டின்ஸுமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அதுலேயும் இந்த 15, 16, 18 அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லியிருந்தோம். ஸோ அப்படியே வந்திருக்கு. ஸோ 3 வினாக்களுக்குன்னும் போது ஈஸியாக இதை அட்டன் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பிரிவு 2, இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மாநில மரம், இது ஆல்ரெடி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். ஓவிஎஸ் அவர்கள் பயின்ற கல்வி முறை, இதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். உலோகமா தேவிச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண், இதுவுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ ஈஸியாக வந்து 19ம் 21ம் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பிரிவு 3ல் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி, இது வந்து 7 வினாக்களுக்கு உள்ளே எடுக்கணும் இல்லையா? செங்கயல் அல்லது அணிந்துரை சொல்லியிருக்காங்க. புணர்ச்சி விதி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க, தங்கை அல்லது கால்நடை, கலை சொல்லாக்கம், பொருள் தருக. அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம், அறிந்து அல்லது துய்த்தல். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செய்தார், உண்டான், வென்றால், பேசினர் ஆகிய சொற்களில் உள்ள இடைநிலைகள் யாவை, அவை எந்த காலத்தை குறிப்பிடுகின்றன. அடுத்து வந்து எண்ணே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை செய்தி தொடராக்குக. அடுத்தது பாடல் வரிகளில் உள்ள மோனை இயைவினயங்களை எடுத்துக்காட்டு தருக. இதுல மோனை அப்படின்ற முதல் எழுத்து ஒண்டி வந்தால் அது மோனை. சரிங்களா? வான்றது ஒரே சேமா இருக்கு இல்லையா, அந்த முதல் எழுத்தெல்லாம் மோனை சொல்லுவாங்க. இயைபு நயம் அப்படின்னா வெண்ணிலாவே வெண்ணிலாவே அப்படின்னு அந்த ஒரே ஓசையை கொண்டு வருது இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அந்த சொற்களை வந்து நயங்களை வந்து இயைபு நயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்புள்ளி வினாக்குறி அமையுமாறு ஒரு தொடர் எழுதுக. அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர் ஆக்குக. நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனதே. ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து எழுத முடியும், ஏன்னா 7 வினாக்களுக்கு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? யாரெல்லாம் வந்து இந்த 7 அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பகுதி 3ல் பிரிவு 1 4 மார்க் கொஸ்டின், சலசவாவியல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தோம். கலைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது, இது நான் சொல்லலை.
வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும், இது இம்பார்ட்டன்ட். இன்குலாப் உலகுக்கு வேண்டும், இது இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் கத்துக்கணும். இம்பார்ட்டன்ட் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த 32 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நான் வந்து சொல்லவே இல்லை, இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரும் அப்படின்ட்டு. ஆனால் இதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் சாய்ஸில் இம்பார்ட்டண்ட்டும் கொடுத்து இம்பார்ட்டன்ட் இல்லாததையும் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் தமிழுக்கே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும். ஆனால் நிறைய சேனலில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வரும், எக்ஸாம் புக்கு வந்து இந்த வருஷத்தோட முடியுது, அதனால கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வரும்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், பர்சனல் அட்வைஸ், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை தான் அட்டன் பண்ண போறீங்க. முடிஞ்ச வரையும் டஃப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்படாம தைரியமா போங்க. கண்டிப்பா நீங்க சூப்பரா நல்லாவே எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். என்னைக்குமே வந்து நல்ல கருத்துக்களுக்கு மட்டும் செவி சாயுங்க. தேவையில்லாத வார்த்தைகளும் தேவையில்லாத கருத்துக்களையும் நம்ம மண்டையில ஏத்திக்கிட்டு நம்ம படிக்கிற நேரத்தை வீணடிக்க கூடாது. புரியுதுங்களா? பயந்துட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சதும் விட்டுட்டு தான் வந்துருவோம். அடுத்து வந்து சிறுவினா பாருங்க, 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, இது இம்பார்ட்டன்ட். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, இது இம்பார்ட்டன்ட். ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி, இது இம்பார்ட்டன்ட். இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக, இது வந்து நான் நேத்து சொல்லியிருந்தேன், நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல வந்து இது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்ப சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு டைலாக்கும் சொல்லியிருந்தேன், எப்பயுமே இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க, இம்பார்ட்டன்ட் இல்லாததையும் கேட்பாங்க. ஆனா இதுல பாருங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட ஆப்ஷனலா வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாததையும் கேட்கறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படிதான் வரும். ஸோ பயப்பட வேண்டாம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுத போறீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து வந்து உருவக அணியை சான்றுடன் விளக்குக, அதுக்கு ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு அணி கேட்டிருக்காங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். சரிங்களா? ஸோ இதுவுமே ஈஸி தான். அடுத்தது தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க, நயம் பாராட்டுக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை ஆகியவற்றை வந்து பயன்படுத்தி சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மரபு சொற்றொடர்கள் அமைத்து எழுதணும். அடுத்து தமிழாக்கம், அடுத்து மாற்றுத்திறனாளர்களுக்கான வினா. சரிங்களா? ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி, இது ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்ததா, நீங்கள் பப்ளிக்கில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் திரும்பவும் என்னோட பர்சனல் அட்வைஸ், என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், உங்களை தான் நான் என் பிள்ளைங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன ஒரு கார்டியனாக ஏற்றுக்கலாம், நம்புறேன் நான். நீங்க கார்டியன்றதை விட நீங்க என்ன ஃப்ரெண்டை ஏத்துக்கோங்க. எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு என்ன மார்க் வருதோ அதை வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க. நான் இவ்வளவு எதிர்பார்த்தேன், இவ்வளவுதான் வந்தது அப்படின்ட்டு உங்களோட மார்க்கை நீங்களே குறைஞ்சிடுச்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான திறமைக்கு என்னவோ அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும் அதை மட்டும் யோசிப்போம். ஸோ முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு நேரத்தை வீணடிக்கிறத விட இனி வர எக்ஸாம்ஸ்ல எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதை மட்டும் யோசிங்க. சரிங்களா? அடுத்து வந்து 6 மார்க்ஸ் பாருங்க, காவடி சிந்து, இதுக்கு ஆப்ஷனலா வந்து வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக குரட்பாக்கள். நேத்து நான் போட்ட இந்த வீடியோல திருக்குறள் நிறைய கமெண்ட், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படியும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. திருக்குறள்ல வந்து இருக்க நெடுவினா படிச்சா 8 மார்க்ஸ் 1 அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து 6 மார்க்ஸ் தான் அவங்க 8 மார்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், இல்லை நீங்க இந்த திருக்குறள்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்க, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இதுல பாருங்க, உங்களுக்கு திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க, வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள். இது வந்து உங்களுக்கு 5th யூனிட் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவங்க அனுபவத்துல சொல்றாங்க, அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு நினைங்க. சரிங்களா? பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு கல்வி, இதுவுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். அடுத்தது ஆனந்த ரங்கரை நாட்குறிப்பு, இதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அடுத்து சிந்தனை பட்டிமன்றம், இது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனா கொடுத்துருக்காங்க. ஆனா ஆப்ஷனல்ல உங்களுக்கு பாரதியின் இதழாளர் முகம், இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் இல்லாதும் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 6 மார்க் கொஸ்டின்ஸ் 3மே வந்து உங்களுக்கு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மனப்பாட பகுதி ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். இல்ல இந்த நன்னூல் பாயிரம் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன்றவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதே போல உங்களுக்கு இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், என்னைக்குமே வந்து நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கான பதில் தான் நம்மளோட மார்க்கா இருக்குமே தவிர, நாம வந்து சரியா படிக்காமலே நான் வந்து இவ்வளவு மார்க் எடுத்துருவேன் அவ்வளவு மார்க் எடுத்துருவேன் நம்ம அதிகமா நினைச்சிட்டு
அதுக்கப்புறம் அது கிடைக்கல அப்படின்னும் போது வருத்தப்படுறதை விட நம்ம நிறைய நல்லா படிப்போம், அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பெண் பக்கமே போக வேண்டாம். அது என்னவாவது வரட்டும், நாம வந்து படிக்க வேண்டியது நம்ம கடமை. யூடியூப்ல வீடியோ போட்டா என்ன கமெண்ட் வரும் கீழே, இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதுமா, இந்த ஒரு வீடியோ பார்த்தா 80+ வருமா, இந்த வீடியோ போட்டா 90+ வருமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தா 90+, 80+ வரும் அப்படின்னா அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நாங்களா ரெடி பண்றோம் யூடியூபரா? அதனால தயவு செஞ்சு வீடியோ ஓடணுன்றதுக்காக எல்லாரும் வந்து மேல வந்து இதுதான் வரும் இதுதான் வரும், இதை படிக்காமல் போகாதீர்கள். நானுமே போட்டிருக்கேன் 100% வரக்கூடியவன், 100% படிக்கக்கூடியவன். இப்ப நான் சொன்ன கொஸ்டின்ஸ்ல இதுல எல்லாம் வருங்க 100% வரக்கூடியவை சொன்னது எல்லாமே இதுல இருக்கு இல்லையா? சோ அதனால அந்த 100% வரக்கூடியவை அப்படின்றோம். ஆனா 100% இது மட்டும் தான் வரும் அப்படின்றது அதுதான் ரொம்ப தவறு. அது இது மட்டும் தான் வரும் சொல்றதும் தவறு, 100% இதுதான் வரும் சொல்றதும் தவறு. அந்த மாதிரி அவங்க வீடியோ ஓடணுன்றதுக்காக போடுவாங்க. ஆனா பாக்குற நீங்க என்ன பண்ணணும், அதுல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்டா இருக்கா, நமக்கு என்ன தெரியாம இருக்கு, இதை மட்டும் படிச்சு அதுல மார்க் ஸ்கோர் பண்றத வழியை பாருங்க. அதை விட்டுட்டு சேனல்ல யூடியூப்ல எந்த வீடியோஸ்ல நமக்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு தேட வேண்டாம். பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க, தவறு கிடையாது. ஆனா இது மட்டும் வரும் அப்படின்னு நம்பி போகாதீர்கள். அது என்னோட வீடியோவா இருந்தாலும் சரி, யாரோடதா இருந்தாலும் சரி. ஏன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை யாராலையும் அசியூம் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஒரு தெளிவு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க நம்புறேன். அதை விட முக்கியம், எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீ எவ்வளோ டி பண்ண, நான் இவ்வளோ மார்க் பண்ணேன், நான் இந்த 1 மார்க்ஸ் விட்டுட்டேன், நான் இந்த மெமரி விட்டுட்டேன், நான் இந்த டீட்டெயில் எழுத டைம் பத்தல, இந்த டிஸ்கஷன்லாம் போதும். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து படிக்கிற வேலையை பாருங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கான வீடியோஸை அப்லோட் பண்ண இருக்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலிகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.